நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியன் ரேணுகா தேவி கணேஷ்குமார். இன்றைக்கி ரவா தோசை செய்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ரவா எடுத்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகு தட்டி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை கசக்கி போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லி இலை இருந்தால் கிள்ளி அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா நீர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. அது மாதிரி ரொம்பவும் தண்ணியே ஆயிடக்கூடாது. ஓரளவுக்கு அது கொஞ்சம் நீர்த்து தான் இருக்கணும். தோசைக்கல் நல்லா காஞ்சா விட்டு இந்த நல்லா கலக்கி விட்டு ஒரு கிண்ணத்தை வச்சே நீங்கள் இதில் மாவெடுத்து நீங்கள் தோசை வார்க்கணும். இந்த தோசைக்கு நீங்கள் எண்ணெய் சேர்க்கும்போது இந்த மாவு ஊற்றுனதுக்கப்புறம் அது கொஞ்சம் ட்ரை ஆகும். ட்ரை ஆனால் விட்டு தான் நீங்கள் இதில் எண்ணெய் சேர்க்கணும். ஒரு கொஞ்சமாக கூடுதலாகவே இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதான் மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த ரவா தோசை பிடிக்காதவங்க கூட இந்த ரவா உப்புமா பிடிக்காதவங்க இந்த தோசையை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி மட்டுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கு இந்த மாதிரி நல்ல மொறுமொறுப்பாக வந்த உடனே நீங்கள் இதை எடுத்துடலாம். இது மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு கொஞ்சம் இதை தோசை வார்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம சாதாரணமாக மாவு தோசை சுடுற மாதிரி நீங்கள் டக்குன்னு எடுக்க முடியாது. இது கொஞ்சம் கால டைம் எடுக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம ரவா தோசை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி. தேங்க்யூ.